ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் ஜுபைதா ஜாக்ஸ் கிச்சன்ல இருந்து. இது உங்களுக்கான சேனல் நமது மொழியில். ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம பார்க்க போறது வந்து அயன் தவா, தோசை தவா வந்து எப்படி வீட்டில் கரெக்டாக பழக்கலாம்னு சொல்லிட்டு நீங்க நிறைய பேர் வந்து நிறைய வீடியோஸ் பார்த்துருப்பீங்க. ஆனா இன்னைக்கு நான் வந்து ரொம்பவே சிம்பிளா எப்படி உடனேமே, அதாவது இன்ஸ்டன்டா உடனே எப்படி பழக்கிட்டு நம்ம வந்து தோசை தவா வந்து எப்படி யூஸ் பண்ணலாம் அப்படின்றதான் இன்னைக்கு நான் வந்து இந்த வீடியோல செஞ்சு காமிச்சிருக்கேன். நீங்க வந்து டைரக்டா வீடியோ பார்க்கணும் அப்படின்னா இந்த நிமிஷத்துல இருந்து நீங்க வீடியோ வச்சுட்டு நீங்க டைரக்டா வீடியோ பார்த்துடலாம். அடுத்து வந்து இந்த அயன் தவா நான் எங்க வாங்கினேன் அப்படின்றது பாத்தீங்கன்னா, நான் ஃபர்ஸ்ட் எப்படி வாங்கினேன் அப்படின்னு சொல்லிடுறேன். நான் வந்து புது ஒரு தோசை தவாக்காக பார்த்துட்டு இருக்கும் போது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா ரவுண்ட் ஷேப்ல தான் இருந்தது. ஆனா நான் வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்டா ரவுண்ட் ஷேப் இல்லாம இருந்தா நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருந்தேன். ஸோ நான் வந்து என் ஹஸ்பண்ட் வந்து சொன்னார், நம்ம ரெக்டாங்கிள் இல்லாட்டி ஸ்கொயர் தவா போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு. நான்ஸ்டிக்ல வந்து ரெக்டாங்கிள் அண்ட் ஸ்கொயர் தவா ரொம்ப ஈஸியாவே அவைலபிள் இருந்தது. ஆனா நாங்க வந்து பார்க்கும்போது எனக்கு வந்து நான்ஸ்டிக்ல இப்போ நான் நிறைய வந்து நான்ஸ்டிக்ஸ் எல்லாம் யூஸ் பண்றது கொஞ்சம் கொஞ்சமா அவாய்ட் பண்ணிட்டே வரேன். அதனால வந்து நான்ஸ்டிக்ல திரும்ப ஒரு புது பாத்திரம் வாங்க வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு, சரி அயன் தவாவே போயிடலாம், நம்ம அயன் தவாவே போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் நாங்க வந்து நான் சர்ச் பண்ணிட்டே இருந்தேன். அவனா எனக்கு என்னன்னா அயன் தவால பார்க்கும்போது நிறைய ரவுண்ட்ல தான் இருந்தது. அதுக்கப்புறம் நான் வந்து சரி ஃபேஸ்புக்ல சர்ச் பண்ணி பார்ப்போம் அப்படின்னு பார்க்கும்போது ட்ரெண்டி ஃபுட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சைட் இருக்கு. ஃபர்ஸ்ட் இது வந்து ஸ்பான்சர்ட் வீடியோ கிடையாது, நான் ரொம்ப கிளியராகவே சொல்லிடுறேன். நான் சர்ச் பண்ணும்போது ட்ரெண்டி ஃபுட் அப்படின்னு சொல்லிட்டு வந்தது. சரி ஓகே, இதுக்குள்ள என்னென்ன இருக்கு அப்படின்னு சொல்லி பார்க்கலாம் அப்படின்னு பார்த்தா கரெக்டா வந்து எனக்கு இந்த ஸ்கொயர் தவா வந்து எனக்கு கிடைச்சிச்சு, தோசை தவா. இது ரொம்பவே நல்லா இருந்தது. நான் உடனே உங்களுக்கு கால் பண்ணி கேட்டேன், இது எப்படி ஒர்க் ஆகுது, இது எப்படி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ இவங்க என்ன சொன்னாங்கன்னா, ஹோட்டல்ஸ்க்கெல்லாம் சப்ளை பண்ணுவாங்க இல்லையா, அந்த ஹோட்டல்ல எல்லாம் நம்மளுக்கு வந்து பாத்தீங்கன்னா அந்த பெரிய தவா, அயன் தவா வச்சு தோசை ஊற்றுவாங்க இல்லையா, அதே மெட்டீரியல்ல தான் இந்த தவா பண்ணியிருக்கதா சொன்னாங்க. ஸோ நீங்க ஹோட்டல்ல வர அவுட்புட் அப்படியே வரும் மேடம், இது வந்து நல்லா திக்காவும் இருக்கும், நல்லா கனமாவும் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. நல்லாவே நல்லா வெயிட்டா தான் இருக்கு இந்த தவா வந்து. இதுக்கு வாங்குறதுக்கான லிங்க் வேணா நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல கொடுக்குறேன். இதோட ரேட் வந்து பாத்தீங்கன்னா 570. டெலிவரி சார்ஜோட ஃப்ரீ தான், டெலிவரி சார்ஜ் எதுவும் எக்ஸ்ட்ராவா அவங்க போடுறது கிடையாது. இது வந்து அவங்க வந்து சேலம்ல இருந்து மேனுஃபேக்சர் பண்ணி அவங்க நம்மளுக்கு வந்து டெலிவரி கொடுக்குறாங்க. ஸோ ஆல் ஓவர் தமிழ்நாடு வந்து அவங்க ஃப்ரீயாக தான் டெலிவரி பண்ணுறாங்க. ஸோ 570ல டெலிவரி சார்ஜஸோடு சேர்த்து உங்களுக்கு நம்மளுக்கு வீட்டுக்கே வந்துடுது. என்ன பொறுத்த வரைக்கும் நான் வந்து அவங்க கிட்ட ஒரு தோசை தவா ஆர்டர் பண்ணியிருந்தேன், ஒரு ஆப்பச்சட்டி ஆர்டர் பண்ணியிருந்தேன், அப்புறம் ஒரு பணியார குழி சட்டி ஆர்டர் பண்ணியிருந்தேன். ஆப்பச்சட்டியும் பணியார சட்டியும் வந்து பார்த்தீங்கன்னா அது வந்து காஸ்ட் அயன், இது வந்து நார்மல் அயன். காஸ்ட் அயனுக்கு வந்து நான் இன்னும் பழக்கிட்டு வச்சிருக்கேன், இன்னும் நான் செஞ்சு பார்க்கல. ஸோ நான் செஞ்சு பார்த்துட்டு அதுக்கான வீடியோ நான் தனியாக வந்து போடுறேன். இந்த தோசை தவா வந்து என்னை பொறுத்த வரைக்கும் நான் வந்து 5 ஸ்டார் கொடுப்பேன், அந்த அளவுக்கு சூப்பராக இருக்கு. இதை நான் எப்படி பழக்கிறது எல்லாமே நான் வந்து இந்த வீடியோ டீட்டெயிலாக சொல்லியிருக்கேன். ஸோ வாங்க நம்ம எப்படி செய்யறதுன்னு பார்த்துடலாம். இன்னைக்கு நான் வந்து உங்களுக்கு இந்த அயன் தவாவை எப்படி க்ளீன் பண்ணுறது, அதுக்கப்புறம் வந்து ஃபஸ்ட்டு டைம் அயன் தவா வாங்கும்போது எப்படி நல்லா வந்து நம்ம இன்ஸ்டண்ட்டாக எப்படி வந்து இதை வந்து ரெடி பண்ணலாம் எல்லாமே செஞ்சு கட்ட போகிறேன். இப்போ இந்த மாதிரி இருக்க தவாவை, இது ஒரு 5-6 வாட்டி தோசை ஊற்றுற தவா இப்படி ஆயிடுச்சு. இதை இந்த மாதிரி எப்படி க்ளீன் பண்ணுறது, அதுக்கப்புறம் இதிலேருந்து நல்லா இப்போ இப்படியே நீங்கள் தோசை ஊற்றுனீங்கன்னா வராது இதில். இதை வந்து திரும்ப எப்படி நம்ம நல்லா பழக்கி நல்லா சூப்பராக தோசை எடுக்கலாம் அப்படின்றதையும் நான் செஞ்சு காட்ட போகிறேன். ஃபஸ்ட்டு டைம் தவா வாங்குறவங்களுக்கும் இதே ப்ரொசீஜர் தான் நான் செஞ்சு காட்டுறது தான் நல்லா வரும். அதே மாதிரி இப்போ வந்து அயன் தவாவை கழுவக்கூடாது, அப்படியே வச்சுக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படிலாம் வைக்கக்கூடாதுங்க, நல்லா கழுவி நீட்டாக வச்சுக்கிறணும், அப்போ தான் ரொம்ப நாளைக்கு நம்மளுக்கு வரும். இப்போ வந்து நல்லா அயன் தவா வந்து சூடு பண்ணிடலாம். இதே தான் இதில் வந்து நான் யூஸ்டு தவாக்கு பண்ணுறேன், அதே தான் வந்து நீங்கள் ஃப்ரெஷ் தவாக்கும் இதே தான் நல்லா சூடு பண்ணிடலாம். ஒரு 5 மினிட்ஸ்க்கு சூடு பண்ணதுக்கப்புறம் இதை வந்து நம்ம ஆஃப் பண்ணிவிட்டு கொஞ்சம் ஆற வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் லைட்டு சூடு இருக்கும் பார்த்தீங்களா, அந்த டயத்தில் இல்லை கொஞ்சமாக தண்ணி தெளித்து விட்டுட்டு 1 ஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கிறேன். நான் புது தவாக்கும் இதே ப்ரொசீஜர் தான் செய்யணும். 1 ஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துட்டு இதை வந்து கொஞ்சமாக எலும்பிச்சம்பழத்தை, ஒரு அரை எலும்பிச்சம்பழம் சாறை அப்படியே அதிலே பிழிஞ்சு நல்லா ஸ்க்ரப் பண்ணிடலாம். சப்போஸ் எலுமிச்சம்பழம் இல்லைன்னா நீங்கள் வந்து வினிகர் வச்சு, நம்ம க்ரீன் கலர் ஸ்காட்ச் பிரைட் ஸ்க்ரப்பு வரும் பாருங்கள், அதை வச்சு இதை நல்லா வந்து ஸ்க்ரப் பண்ணி எடுத்துடலாம். இது வந்து ரொம்ப துருளாக இதுலேருந்து வரலை, அதனால் ரொம்பவே இது நல்லா இருக்குது இந்த தவா வந்து. அடுத்து இது நல்லா வந்து இப்போ நான் அதை வந்து ஒரு நம்ம சிங்க்குக்கு மாற்றிட்டு இப்போ நம்ம வந்து ஸ்டீல் நாரை வச்சு இதை நல்லா தேய்ச்சிக்கலாம். தவா இன்னும் லைட்டாக சூடாக தான் இருக்குது.
இப்போ என்னோடய க்ளவுஸ் போட்டுட்டு நான் வந்துட்டேன். உங்கள் எல்லாத்துக்குமே தெரியும் எனக்கு டிட்டர்ஜென்ட் அலர்ஜி. ஸோ நான் எப்போவுமே வந்து பாத்திரம் வாஷ் பண்ணும்போது இந்த மாதிரி நான் க்ளவுஸ் போட்டு தான் யூஸ் பண்ணுவேன். நிறைய பேர் இந்த க்ளவுஸை வந்து லாஸ்ட் டிப்ஸ் வீடியோவில் கேட்டிருந்தீங்க நல்லா இருக்குதுன்னு சொல்லிட்டு. இது வாங்குறதுக்கான லிங்க்கும் நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். இப்போ இதை நல்லா ஸ்க்ரப் பண்ணிவிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி இதை நல்லா ஸ்க்ரப் பண்ணிடலாம். எங்கெங்கெல்லாம் வந்துட்டு நம்மளுக்கு வந்து அந்த பிளாக் ஸ்பாட்ஸ் எல்லாம் இருக்கும் அது எல்லாத்தையும் நல்லா ஸ்க்ரப் பண்ணி எடுத்துடலாம். இப்போ நல்லா கழுவி எடுத்தாச்சு. இப்போ பாருங்கள் இன்னும் ஃபுல்லாக வந்து அது க்ளீன் ஆகலை. இப்போ இதை திரும்பவும் வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம்னா ஸ்டவ்வில் வச்சிடலாம் திரும்பவும். இப்போ இந்த அளவுக்கு நம்ம கழுவுனதுக்கப்புறம் இப்போ திரும்பவும் இதை வந்து நம்ம ஸ்டவ்வில் வச்சுட்டு லைட்டாக சூடு பண்ணதுக்கப்புறம் கொஞ்சமாக டிஷ்வாஷிங் லிக்விட் போட்டு ஸ்டீல் ஸ்க்ரப் வச்சு இதை நல்லா நான் வந்து தேய்ச்சி எடுத்துக்கிறேன். தண்ணி தேவைப்பட்டால் கொஞ்சம் கொஞ்சமாக இல்லை தண்ணி ஊற்றி தேய்ச்சி எடுத்துருங்க. நல்லா அது சூட்டில் இருக்கும் போது நல்லா நம்ம தேய்க்கும் போது அதில் இருக்க அந்த எண்ணெய் பிசுக்கு எல்லாமே நல்லா வந்துடும். ஒட்டி இருக்குது கரைஞ்சிருக்குது எல்லாமே நல்லா வந்துடும். இப்போ பாருங்கள் நம்ம தண்ணி போட்டு நல்லா அதை வாஷ் பண்ணிட்டோம் அப்படின்னா இந்த அளவுக்கு சூப்பராக க்ளீன் ஆகிடுச்சு பாருங்கள். இப்போ அந்த ஸ்டீல் நாரை வச்சு எல்லா பக்கமும் நல்லா போகிற மாதிரி பின்னாடி தவாக்கு பின்னாடி எல்லாமே நம்ம எப்போயுமே கழுவி எடுத்துடலாம். இதே தான் புது தவாக்கும் நம்ம ஃபாலோ பண்ணணும். பாருங்கள் எவ்வளோ தூரத்துக்கு சூப்பராக க்ளீன் ஆகிடுச்சின்னு சொல்லிட்டு. இப்போ வந்து இதை நம்ம எப்படி பழக்கிறதுன்னு சொல்கிறேன். ஒரு 10 மினிட்ஸில் பழக்கிடலாம். சப்போஸ் வந்து நீங்கள் இப்போ தோசை ஊற்றலைன்னா இதை வந்து இந்த மாதிரி சூடுபடுத்தி எண்ணெய் தேய்ச்சி நீங்கள் இதை எடுத்து வச்சிடலாம். எப்போ தோசை ஊற்றுறீங்களோ அப்போ வந்து நீங்கள் இதை எடுத்துக்கலாம் திரும்ப. இப்போ நான் வந்து என்ன டிஷ்வாஷிங் லிக்விட் யூஸ் பண்ணியிருக்கேன்னா ஆம்பேயோட டிஷ் ட்ராப் யூஸ் பண்ணியிருக்கேன். ஏன்னா இது வந்து ரொம்ப கெமிக்கல் கிடையாது. அயன் தவாலாம் வந்து ரொம்ப கெமிக்கல் ப்ராடக்ட்ஸ் யூஸ் பண்ணக்கூடாது. அது ஃபுட்டுக்கும் அந்த கெமிக்கல் ரியாக்ஷன்ஸ் ஆகும். ஸோ அதில் வந்து ரொம்ப கம்மியான கெமிக்கல் இருக்கிறது தான் யூஸ் பண்ணணும். இப்போ வந்து நான் வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சு ஒரு 5 நிமிஷத்துக்கு தவாவை நல்லா ஹீட் பண்ணி எடுத்துக்கிறேன். நல்லா தவா ஹீட் ஆனதுக்கு அப்புறம் தான் நம்ம வந்து இதில் எண்ணெய் ஊற்றணும். இப்போ நல்லா தவா ஹீட் ஆகும்போது என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா அயன் தவா வந்து நான் ஸ்டிக்காக மாறும். இப்போ இதில் நான் வந்து 1 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிட்டு இந்த எண்ணெயும் நல்லா சூடாகட்டும். அதுக்கப்புறம் நம்ம வந்து நம்ம வீட்டிலலாம் வந்து எண்ணெய் தோசைக்குன்னு சொல்லி ஒரு துணி வச்சுருப்போம் இல்லையா எண்ணெய் தேய்க்கிறதுக்கு. அந்த துணியை வச்சு இந்த பேன் ஃபுல்லாக எல்லா பக்கமும் போகிற மாதிரி நல்லா அதை வந்து நம்ம தேய்ச்சி விட்டுடலாம். இது வந்து நல்லா எல்லா பக்கமும் ஸ்ப்ரெட் ஆகணும். லோ ஃப்ளேமுக்கு மாற்றிடுங்க. கொஞ்சம் சூடாக இருக்கும் பார்த்து பண்ணுங்கள். கையிலலாம் எதுவுமே பற்றாமல். அதே மாதிரி இந்த நம்ம ஹேண்டில்ஸு அதே மாதிரி பின்னாடி திருப்பி கூட தேய்ச்சி விட்டுடலாம். இப்போ திரும்பவும் இல்லை லைட்டாக தண்ணி தெளிக்கலாம். தண்ணி தெளிச்சுட்டு அதே மாதிரி தான் திரும்ப நல்லா தொடச்சி எடுத்துடுங்க தண்ணி எல்லாத்தையும். அதுக்கப்புறம் திரும்பவும் இதில் வந்து நல்லா அதை தொடச்சி எடுத்துனதுக்கப்புறம் திரும்பவும் இதில் கொஞ்சமாக திரும்ப எண்ணெய் ஊற்றிட்டு அதே மாதிரி திரும்ப நல்லா ஃபுல்லாக எல்லா பக்கமும் தடவி விட்டுருங்க. இப்போ நீங்கள் தோசை ஊற்றலைன்னா இதை அப்படியே எடுத்து ஆறுனதுக்கப்புறம் எடுத்து உள்ளே வச்சுடுங்க. இப்போ நம்ம தோசை ஊற்றுறோன்றதுனால உடனே நான் செஞ்சு காட்டுறேன். இப்போ அதில் வந்து கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிட்டு ஒரு அரை வெங்காயத்தை நல்லா தேய்ச்சிடலாம். ஒரு ஃபோக்கோ இல்லாட்டி ஒரு கத்தியில் இந்த மாதிரி குத்திட்டு நல்லா அந்த மாதிரி நம்ம தேய்ச்சி எடுத்துட்டு திரும்ப அதை நல்லா தண்ணி தெளித்து நம்மளுடைய தோசைக்கல்லோட டெம்பரேச்சரை கம்மியாக எடுத்துகிட்டு வந்துடலாம். நீங்கள் தோசை கடையிலலாம் பாருங்கள் இந்த ப்ரொசீஜர் கண்டிப்பாக பண்ணுவாங்க. அதுக்கு காரணம் வந்து என்னென்னா இந்த மாதிரி நல்லா டெம்பரேச்சர் மெயின்டைன் ஆகணுன்றதுக்காக தான். இப்போ அந்த வெங்காயத்தை வச்சு நல்லா உங்களுக்கு எல்லா பக்கமும் ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுடலாம். இப்போ இது எல்லாமே நல்லா தேய்ச்சி விட்டாச்சு. தேய்ச்சி விட்டதுக்கப்புறம் நம்மளுடைய தோசை தவா வந்து ரெடி ஆகிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ் தோசை ஊற்றுறதுக்கு. இப்போ நான் தோசை ஊற்றியும் காட்டுறேன். தோசையை வந்து 2 ஸ்பூன் நம்மளுக்கு இந்த தோசைக்கல்ல ஒரு பெரிய அட்வான்டேஜ் என்னென்னா நல்லா பேப்பர் ரோஸ்ட் நல்லா பெருசாக வரும் நம்மளுக்கு ஹோட்டல்ஸ்லலாம் வர மாதிரி. இப்போ இது வந்து நல்லா நம்ம ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுடலாம். ஈவனாக எல்லா பக்கமும் போகிற மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணிவிடுங்க. இப்போ இதில் நான் எண்ணெய் ஊற்றவே இல்லை. எண்ணெய் ஊற்றாமையே எவ்வளோ தூரத்துக்கு நல்லா அதை நான்ஸ்டிக் மாதிரி வருது பாருங்கள். சுத்தமாக எண்ணெய் தேவையே படலை இதில் எண்ணெய் ஊற்றுறதுக்கு. அதிலேயே எண்ணெய் இருக்கனால இப்போ நம்ம அதில் திருப்பி போட்டாச்சு. அவ்வளோதான். அந்த பக்கமும் ஒரு 1 நிமிஷத்துக்கு நம்ம வந்து குக் பண்ணி எடுத்தோன்னா அப்படி செம்மையாக ரெடி ஆகிடும். இதை வந்து மீடியம் டு லோ ஃப்ளேம் அந்த மாதிரி நீங்கள் வந்து உங்கள் சூடுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் மாற்றிக்கிட்டே இருக்கலாம். தவாவோட டெம்பரேச்சர் மட்டும் கரெக்டாக மெயின்டைன் பண்ணோன்னா சூப்பராக பேப்பர் ரோஸ்ட்லேருந்து எல்லாமே செய்யலாம். ஸோ அடுத்தடுத்து வர வீடியோஸ்லலாம் நீங்கள் நிறைய தோசை ரெசிபீஸ் பார்க்கலாம் நம்ம சேனலில்.
ஸோ எப்படி பழக்கிறதுன்னு பார்த்துட்டீங்க இல்லையா? உங்க எல்லாத்துக்குமே இந்த வீடியோ ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். யூஸ்ஃபுல்லா இருந்தது அப்படின்னா மறக்காம லைக் பண்ணிடுங்க. நீங்க ஃபர்ஸ்ட் டைம் விசிட் பண்றீங்க அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துல இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. உங்களுடைய கருத்துக்கள் எல்லாத்தையுமே கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. நீங்களும் இதே மாதிரி அயன் தவாவை பழக்கிட்டு இன்ஸ்டன்டா பழக்கிட்டு எப்படி உங்களுடைய அவுட்புட் எப்படி வந்திருக்கு அப்படின்றதையும் கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. இதே மாதிரியான டிஃப்ரெண்டான ப்ராடக்ட்ஸ் அயன் தவா இல்ல மண் பாத்திரம் மண் சட்டியில பாக்குறீங்க அப்படின்னா அது எங்கெங்கெல்லாம் கிடைக்கும் அப்படின்றதையும் எனக்கு கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. கண்டிப்பா நானும் அதை போய் எக்ஸ்ப்ளோர் பண்ணுவேன். ஸோ உங்களை இன்னொரு வீடியோல சந்திக்கிறேன். அது வரைக்கும் பை பாய்.